மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் நண்பர்களே, வாலிப தோழர்களே, நமது தலைவரின் அருமை முதல்வர், நமது மாந்தோப்பு தொகுதியின் வேட்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஓட்டு தேர் சின்னத்துக்கு, உங்கள் ஓட்டு சுந்தரராஜனுக்கு. நான் தலைவரின் மகன் தான், ஆனால் எனக்கு அரசியலே தெரியாது. நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசியல் தெரிய தேவையில்லை என்று என் அப்பா அடிக்கடி கூறுவார். ஆனா அரசியல்வாதிக்கு என்ன தெரியணுங்கிறதையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், இத்தாலி, வெஸ்ட் ஜெர்மனி போன்ற நாடுகளை எல்லாம் சுற்றி விட்டு இங்கு வந்திருக்கிறேன். நான் மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணா இந்த நாட்டுல புவர் பீப்பிள்ஸ், ஸ்லம் ஏரியா எதுவுமே இருக்காது. ஜல்லடை போட்டு சரித்தால் கூட ஒரு ஏழை கூட இங்கு கிடைக்க மாட்டாரு. இங்கு இருக்கும் குடிசைகளை எல்லாம் புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்களை எல்லாம் கட்டி நானே சேல் பண்ணி விடுவேன். அப்ப அங்க இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் என்ன வழி? அவங்கள குப்பை லாரியில அள்ளி கொண்டு போய் ஊருக்கு வெளியில கொட்டிடுவேன். ஏழைகளும் பிச்சைக்காரங்களும் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழ்நாட்டுல இது ஏழைகளே வேண்டாம். அமெரிக்காவை போல அழகான கண்ட்ரியா நான் ஆக்கிடுவேன். அதுக்காகத்தான தலைவர் மகனை நுப்பாட்டி இருக்காரு. நான் ஜெயிச்சா இங்க இருக்கிற எல்லா பொம்பளைகளுக்கும் அமெரிக்காவில இருந்து 3 கப்பல்கள்ல ஜட்டிகளையும் பிராக்களையும் கொண்டு வந்து அதையெல்லாம் உங்களுக்கு இலவசமா கொடுத்து உங்களை எல்லாம் வெள்ளைக்காரிகளா நான் நடத்துவேன். அப்போ பொம்பளைங்க துணி இல்லாம நடக்கணுமா? அதுல என்ன தப்பு இருக்கு? துணி இல்லாம நடக்கிறதா இப்ப ஃபேஷன். அத கண்ணால பார்த்துட்டு கட்டையில போடா போகுது. கேட்டீங்களா? அவங்க சொல்றது கேட்டீங்களா? அடிபாவி பயிலுங்க நம்ம கலாச்சாரத்தையே சீரழிக்க பாக்குறானுங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க அமெரிக்க பொம்பளைங்க மாதிரி சட்டியோடையும் பிராவோடையும் திரியணுமா? இந்த மாதிரி அசிங்கமான பசங்க ஆட்சிக்கு வராம தடுக்கணும்னா அவங்க தேர் சின்னத்தை நம்ம கயிறு சின்னத்தால கட்டி போடணும். நன்றி 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 நன்றி. கல்யாணமான பொம்பளைக்கு தாலி கயிறு, பச்சிளம் குழந்தைக்கு தொட்டில் கயிறு, தோரணம் கட்டுறதுக்கு சணல் கயிறு, கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தாம்பு கயிறு, இப்படி எத்தனையோ முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம கயிறு தேவைப்படுது. தூக்கல தொங்குறதுக்கு கயிறு தானே தேவை. உங்கள் ஓடு, உங்கள் ஓடு, உங்கள் ஓடு, உங்கள் ஓடு. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஆட்சிங்கிற பேர்ல மக்களை சுரண்டி காலகாலமா ஏமாத்திட்டு வர இந்த அரசியல் தலைவர்களை ஆட்சியில இருந்து தூக்கி போட வேண்டியது நம்மள போல ஏழை மக்களோட கடமை. அதுக்காக நம்ம மாந்தோப்பு தொகுதியில நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும். ஆனா இந்த தொகுதியில அந்த 2 வேட்பாளரையும் எழுத்து நிக்கிற இந்த நெல்லிக்குப்போ ராமோட பேரு ஓட்டு பட்டியல்ல இல்ல. காரணம், நான் ரேஷன் கார்டு இல்லாதவன், விலாசம் இல்லாதவன், அனாதை. இந்தியாவில் பிறந்த நான் அனாதைங்கிறதுனால, தெருவுல வாழ்ந்தேங்கிறதுனால இந்த அரசாங்கத்தோட எந்த சலுகைக்கு உதவிக்கு அருகதை இல்லாதவனா ஆயிட்டேன். என்ன போல அட்ரஸ் இல்லாத பிளாட்ஃபார்ம்ல வாழ்ற அனாதைகளோட எண்ணிக்கை நம்மளோட பறந்து விரிஞ்ச இந்த இந்திய தேசத்துல 10 கோடிக்கு மேலேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை, சத்தியம். காமத்துக்காக பெத்துக்கிட்டு மானத்துக்காக தூக்கி எறிஞ்சாங்க எங்களை. எங்க பொறுப்பை தப்பானதுங்க. அனாதையா போனது ஏன் குத்தமா? தாய் தகப்ப இல்லாம போனது ஏன் குத்தமா? ஜாதி மதம் தெரியாம போனது ஏன் குத்தமா? எனக்கு குடியுரிமை தராதது, இந்த தேர்தலில் நிக்க முடியாம போனது எல்லாம் ஏன் குத்தமா? இது அத்தனை இந்த அரசாங்கத்தோட குத்தம் இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளோட பிள்ளை. உயிர் வாழ்ற உரிமை அவங்க எல்லாருக்குமே பொதுவானது பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது உண்மைனா இந்த பூமியில இருக்கிற சகல செல்வங்களும் சொத்துக்களும் இங்க பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் சமமானதாகவும் பொதுவானதாகவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிறந்து விழுந்த அனாதையை அப்பவே கொண்டுடணும். அதுக்கு சட்டம் இருக்கா நம்ம நாட்டுல? இல்ல. ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் பணக்காரனுக்காக பணக்காரனால உருவாக்கப்பட்டது. அதனாலதான் என்ன மாதிரி லட்சக்கணக்கான ராமுக்கள் இங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராமு அப்படி தொலைக்க தயாரா இல்ல. இந்த தேர்தலில் அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவால் வைக்கிறேன். இந்த தொகுதி வாக்காளர்கள் எல்லாரும் கண்டிப்பா ஓட்டுச்சாவடிக்கு போகணும், எனக்கு ஓட்டு போடணும். அது எப்படி தம்பி? ஓட்டு சீட்ல பேர் இல்லாத எனக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் என் மேல உண்மையான மதிப்பு வச்சிருந்தா எல்லாரும் ஓட்டுச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு சீட்டு வாங்கி உங்க விரல்ல மை வச்ச அப்புறம் யாருக்கும் முத்திரையிடாம ஓட்டு பெட்டியில போடணும். தேர்தல் ரிசல்ட் வரும்போது முத்திரையில்லாத ஓட்டுகள் அதிகமா இருந்தா அது செல்லாத ஓட்டு இல்ல, இந்த ராமோட ஓட்டு. நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படி நடந்தா
என்ன இந்த தொகுதி எம்எல்ஏவை அறிவிக்க இந்த அரசாங்கம் தயாரா? ஏய்யா, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியமோ கீத்தியமோ கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அங்க கை தட்டுறது இங்க காது கிழியுது. தலைவர் சொல்றது சரிதான் சார். அவனை இப்பவே மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அவன் சொன்ன மாதிரி அத்தனை பேரும் ஓட்டு போடாம போனா கண்டிப்பா என் பையன் ஜெயிச்சிருவான். அது எப்படி? நம்ம கட்சி ஓட்டு நமக்கு தானே போடுவாங்க, வெளியில போட மாட்டாங்கல்ல. நாசமா போச்சு. சார், உங்க பையன் சுந்தரராஜனை ஏத்து நிக்கிற ராமு புதுசா பிரச்சாரம் பண்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நீங்க சொல்ற ராம என்ன வேட்பாளரா? அவன் ஏதோ மூளை குழம்பி சீட்டு கிடைக்காத ஆத்திரத்துல ஏதோ கத்திட்டு கிடக்குறான். சட்ட பிரகாரம் பார்த்தா அவன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சாரமே தப்புயா. அவன் பேசுறது போய் பெருசா எடுத்துக்கிட்டு எங்கிட்ட வந்துட்டீங்களே. வேற எதுவும் நியூஸ் உங்களுக்கு பரபரப்பா கிடைக்கலையா? அப்படி சாதாரண விஷயம் இல்ல சார். இன்னைக்கு அந்த ராமுவோட பேச்சு தான் டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. அவரால அதிக ஓட்ட பிரிக்க முடியும்னு ஜனங்க பேசிக்கிறாங்க சார். அதனால உங்க பையனோட வெற்றி. இங்க பாருமா, அந்த கிறுக்கு பையன் ராமு சொன்ன மாதிரி முத்திர போடாத ஓட்டு பொட்டியில விழுந்தாலும் அது என் பையன் வாங்குற ஓட்டுல கால்வாசி கூட தேராது. அதுவே அதிகமா விழுந்தா என்ன சார் செய்வீங்க? அப்படி விழுந்தா அந்த ராமுவை நானு எங்க அமைச்சரவையில ஹோம் மினிஸ்டராவே ஆக்கிடுறேன். போதுமா? இப்பொழுது நமது காவல்துறை அமைச்சர் மகா கணபதி அவர்களின் அகால மரணத்திற்காக மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நமது தலைவர் டி.யு. ராமசாமி அவர்கள் தேர்தல் சிறப்புரையாற்றுவார். தலைவர் டி.யு. ராமசாமி, தலைவர் டி.யு. ராமசாமி. உட்காருங்க உட்காருங்க. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் என் மகன் சுந்தர்ராஜை இந்த கட்சிக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தலைக்கு 100 ரூபா வச்சாலும் கூடி இருக்கிற கூட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் இல்ல செலவாயிருக்கும். தலைவர் இந்த மீட்டிங்கை வச்சு 5 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காரு. அதுல 1 கோடி போக மீதி 4 கோடியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. சுந்தர்ராஜை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். காரணம், அவன் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்னா ஊழல்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக வேண்டிய என் அருமை சகோதரன் மகா கணபதியின் அகால மரண செய்தி கேட்ட உடனேயே நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரத்தின் மேலே ஏறி பந்தறிவித்தான் என் மகன். ஏப்பா அப்படி அநியாயத்துக்கு புழுகுற? ரெட்ட கோபுரம் இடிஞ்சு 8 வருஷம் ஆச்சு. இவங்க பையன் அதுல ஏறி சொன்னேங்கிறான். இந்த பரதேசி பையன் ஏறிடுவான்னு பயந்துதான் அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சிட்டு போடுறான். அந்த அளவுக்கு மகா கணபதி மேல பாசம் வச்சிருந்தவன் தான் என் புள்ள சுந்தர்ராஜன், உங்க தொண்ட சுந்தர்ராஜன். அமைதி அமைதி. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கணபதி மாமா இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்க செய்தியை கேட்டு என் பையன் சாப்பிடாம பட்டினி கிடந்ததை பார்த்து ஜார்ஜ் புஷே பயந்து போய் அவருடைய சொந்த பிளைட்லயே இவனை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. ஐயோ ஐயோ, இதை விட நீ என்ன கொண்டே போட்டிருக்கலாம்ப்பா. அது மட்டுமல்ல, அவனுடைய முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. பாருங்க, அது அழுது வீங்கினது இல்ல, அடிச்சு வீங்கினது. மகா கணபதி விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்வதற்கு மிகச் சரியான ஆளு என் பையன்தான். அதுக்காக இவனை நாம ஜெயிக்க வச்சே ஆகணும். இவனுடைய வெற்றியில் தான் மகா கணபதியினுடைய ஆத்மா மகா கணபதியினுடைய ஆத்மா சொர்க்கத்தில் சாந்தி அடையும். சோடா போடா. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக. ஏன் சார் இவரையும் உள்ள வச்சு பூட்டிடணுங்கிறீங்களா? நியாயமா அதைத்தான் பண்ணணும். இந்த கோமாளி பயலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களா? சார் எங்கயா உள்ள இருக்காரு சார்? யாரும் பார்க்கலையா? எங்க 2 பேரை தவிர ஒரு புழு பூச்சி கூட தெரியும். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த இடம் தெரியாது சார். நீ சொல்லாம இருந்தா போதும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கணபதி, கணபதி, கணபதி. இவ்வளவு நாளா வெளிச்சத்தை காட்டாம ஒருத்தன் என்ன இருட்டுல அடைச்சு வச்சிருந்தான். அங்கிருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தா நீ போலீஸ வச்சு தூக்கி இங்க அடிச்சு வைக்கிறியா? கணபதி, பட்ட பகல்ல தைரியமா ஒரு மினிஸ்டர் கடத்திட்டு போய் சிட்டிக்கு நடுவுல வச்சிருந்தான் அந்த பிச்சைக்கார ராமு. நிஜமாவா சொல்ற? இல்ல,
கதைய சொல்றேன். நான் மண்டைய போட்டேன்னு சொல்லி கொண்டாட்டமா போடுறேன். சொல்றேன்டா, சொல்றேன். உன்னை கொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். என்னாச்சு சார்? போலீஸ் மினிஸ்டர் தலைவரை கொன்னா அது கொலை கேஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது சார். அது எப்படி? செத்து போன மினிஸ்டர் எப்படி சார் கொல்ல முடியும்? யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப இந்த கொலை கேஸ் யார் தலையில விழும்? டெஃபினட்டா உங்க மேல தான் சார். மை காட், என்னால நம்பவே முடியல. ஏய், நீ நம்ப வேணாம்டா. அரசியல்ல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அந்த கிங் மேக்கர் உடையப்பாவை கொன்னு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கடா அந்த பிச்சைக்கார கூட்டம். உடையப்பாவையா? அது மட்டும் இல்ல, நாளைக்கு என் பையன் அந்த பரதேசி பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே போறானா தெரியுமா உனக்கு? தெரியும். போலீஸையும் மிலிட்டரியோ வச்சு அந்த நெல்லி குப்பத்தை அடியோட அழிச்சு உயிரோடவோ பணமாவோ அத்தனை பேரையும் இங்க கொண்டு வரணும். முடியுமா? முடியுமாடா உன்னால? முடியும். உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஆனா 2 நாள், 2 நாள் இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ அந்த நெல்லிக்குப்ப ஸ்லம் மேல நான் கை வச்சேன்னு வச்சுக்கோ, மொத்த ஜனங்களும் நமக்கு எதிராயிடுவாங்க. நாம எலெக்ஷன்ல தோத்துருவோம்டா. அதனால அந்த புறம்போக்கு பொண்ணு நாளைக்கு எனக்கு மருமகளா வரணுமா? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நில்லு கணபதி, உன் பையனும் என் பையன் தாடா. நான் விட்டுருவேனா? அந்த பொண்ணை உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். என்ன செய்யணுமா நீயே முடிவு பண்ணிக்க. நீ 2 நாள் பொறுமையா இருந்தது ஆகணும். இல்லனா கட்சி தோத்துரும். தோத்துட்டா பதவி போயிடும். அப்புறம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட நன்மைக்கு தான் இனிமே உன்னால இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது. நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதால ஜனங்களுக்கு எல்லாம் அனுதாபம் வந்துருச்சு. எப்படியும் நம்ம கட்சி ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த சிஎம் நீதான்டா. 2 நாள் 2 நாள் வெயிட் பண்ணா 5 வருஷம் ஆட்சி. 2 நாள் ஜாலியா இருடா. வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். தூள் கிளப்புடா.